இன்னைக்கு ஏதோ பணத்தை கிடைச்சதுன்னு பிடிங்கி எடுத்துன்னு விடலாம். அந்த பணம் இவரை என்ன பண்ணுவோம் அப்புறம்? அதைத்தான் மனசுல யோஜனை பண்ணணும். தப்பு தண்டா பண்ணி பணம் சம்பாதிச்சு விடலாம், பொய் பித்தலாட்டமா பணம் சம்பாதிச்சு விடலாம். சம்பாதிச்ச பணம் என்ன பண்ணும் தெரியுமோ? 100 ரூபா 200 லட்சம் ரூபாய் சேர்த்து கொண்டு போயிடுவது. அதைத்தான் மனசுல புரிஞ்சுக்கிண்டு விவேகிகள் தர்மத்தோட கூட வரணும். பிரத்வம்சினி காந்தாரி சொன்னாள் துரியோதனன் சபையில வந்து சொன்னாள் சுவாமி இருக்கிற போது, பிரத்வம்சினி க்ரூரசமாஹித ஸ்ரீஹி தனக்கு ஆள் பலம் இருக்குன்னோ இல்ல தனக்கு செல்வாக்கு இருக்குன்னோ ஒத்தனை ஹிம்சை பண்ணி பணத்தை காசை புடுங்கி விட்டா, நியாயமா ஒருத்தனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம பலாத்காரமா கிரகிச்சு விட்டா, நீ யார அனுபவிக்கணும்னு நினைக்கிறியோ அவனை அது அறுத்துப்படும். வேற நியாயமா தர்மம் பண்ணி சேர்ந்த பொருள் என்ன பண்ணும்னா, மிருது பிரபுடா கச்சதி புத்திர பௌத்ரா, அந்த புள்ளே பேரன் பேரனுடைய புள்ளை எல்லாரையும் அனுபவிக்க முடியா பண்ணுமா? கட்டின வீட்டுல எல்லாரும் குடியிருக்க முடியாகுமா? எல்லாவனா நடுப்புற ஏலத்துல போயிடும். தர்மேன பிரபுடான்னாள் தர்மம் பண்ணி வளரணும், சொத்து சாரணம். அப்பதான் அது புள்ளே பேரன் பேரனுடைய புள்ளை அவனுடைய புள்ளை அவனுடைய பேரன் தொட்டுக்கிட்டே வருமா, இல்லாமனா போயிடுவான் நடுப்புற. மகாபாரதத்தை போல ஒரு தர்ம கிரந்தம் உண்டோ? காந்தாரி வந்து தர்மம் சொல்லி சுவாமி கேட்டுவிட்டு, காந்தாரி தர்மம் சொல்லி கேட்டுவிட்டா எனக்கு போருங்கிறாள். அப்படி ஸ்திரீகள் தர்மத்தை நம்பின தேசம் நம்ம தேசம். தர்மமத்தன உசக்தி அது மாதிரி சொல்றவாள் இருக்காள். அநியாயமா அநியாயம் கொடுத்தா அதை வாங்க மாட்டேன்னு சொல்றவாள் இருக்காள். அப்படி சொல்லணும் இல்லையோ?